இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 24ஆம் திருவசனம். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சியினரை நாம் நினைவு கூறுகிறோம். மறைசாட்சியினர் அனைவரிடமும் நமக்காக அவர்கள் இயேசுவிடம் பரிந்து பேசும்படி மன்றாடிக் கொள்வோம். இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். தன் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இயேசு விரும்புகிறார். நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் பாரங்கள் துன்பங்கள் இருந்தால் அதை இயேசுவிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதையே நினைத்து பாரத்தோடு இருக்காதீர்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசக சிந்தனை என்ன? உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு என்பதை கேட்கிறோம். இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடம் மிகவும் வேதனையோடு பேசுகிறார். உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன், ஆனாலும் நீங்கள் என்னை விட்டு விலகிவிட்டீர்களே என்கிறார். ஒரு தந்தை தன் பிள்ளையை அதிகமாக நேசிப்பார். அதே பிள்ளை தவறான பாதையில் சென்றால் அவர் அமைதியாக இருக்க முடியாது. அதே போலத்தான் நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இயேசு பல வழிகளில் நம்மோடு பேசுகிறார். ஒரு தோல்வியின் மூலம், ஒரு நோயின் மூலம், ஒரு நபரின் அறிவுரையின் மூலம், ஒரு இறை வார்த்தையின் மூலம் பேசுகிறார். ஆனால் நாம் கேட்கிறோமா? அல்லது பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போடுகிறோமா? ஒரு தாயும் தனது மகனை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறாள். மகனே, இந்த தவறான நண்பர்கள் உன் வாழ்க்கையை பாதித்து விடுவார்கள் என்று சொல்லித் தருகிறாள். ஆனால் மகன் கேட்கவில்லை. ஒரு நாள் பெரிய பிரச்சனையை சிக்கிய பிறகுதான் அம்மா சொன்னது உண்மை என்று உணர்கிறாள். அதே போல இயேசுவின் எச்சரிக்கைகளும் தண்டிப்பதற்காக அல்ல நண்பர்களே, நம்மை காப்பாற்றுவதற்காக என்பதை இன்றைய முதல் வாசகம் ஞாபகப்படுத்துகிறது. ஒரு நிமிடம் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு என்னிடம் மாற்றச் சொல்லும் ஒரு விஷயம் என்ன? நான் தொடர்ந்து புறக்கணித்து வரும் ஒரு தவறு என்னிடம் இருக்கிறதா? இன்று ஆண்டவரை சந்திக்க வேண்டியிருந்தால் என் மனம் தயாராக இருக்குமா என்று சிந்திக்க வேண்டும். இயேசு தண்டிக்க விரும்புவதில்லை, மனம் திரும்புவதை தான் விரும்புகிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆனால் நாம் அவரிடமிருந்து விலகும்போது அன்போடு நம்மை திரும்ப திரும்ப அழைக்கிறார். இன்று அந்த அழைப்பை நாம் கேட்க வேண்டும். ஒரே ஒரு தவறையாவது இன்று முதல் விட்டுவிடுங்கள். ஒரு நல்ல முடிவை எடுங்கள். இயேசுவிடம் மனதை திறந்து பேசுங்கள். ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஏனெனில் நாளை அல்ல, இன்றே மனமாற்றத்தின் நாள். நாளை ஜெபிக்கலாம், நாளை ஜெபிக்கலாம் என்று நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் நாளை என்பது வரவே வராது நண்பர்களே. இயேசுவின் எச்சரிக்கை கோபத்தின் குரல் அல்ல, அது ஒரு அன்பின் அழைப்பு. அது அன்பின் அழைப்பாக இருக்கும்போதே நாம் அதற்கு செவி கொடுத்து மனம் மாற வேண்டும். ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். குடும்ப ஜெபத்தை துவங்க வேண்டும். அப்போது சகல ஆபத்துக்களிலிருந்தும் நம் குடும்பத்தையும் நம்மையும் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? ஏன் அஞ்சுகிறீர்கள் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் ஒரு பயங்கரமான அனுபவத்தை சந்திக்கிறார்கள். அவர்கள் இயேசுவோடு படகில் இருக்கிறார்கள். ஆனால் திடீரென கடலில் புயல் எழுகிறது. அலைகள் படகை மூழ்கடிக்க தொடங்குகிறது. அதிசயம் என்னவென்றால், புயல் நடுவிலும் இயேசு மட்டும் அமைதியாக தூங்கிக் கொண்டு இருந்தார். பயத்தால் நடுங்கிய சீடர்கள் அவரை எழுப்பி,
ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே காப்பாற்றும் என்று கதறுகிறார்கள். அப்போது இயேசு முதலில் புயலை அல்ல, அவர்களுடைய பயத்தை தான் பார்க்கிறார். நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? நான் உங்களோடு தானே இருக்கிறேன், இதே படகில்தானே இருக்கிறேன். நானே உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆபத்து வரும்? உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். பின்னர்தான் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உடனே அமைதி உண்டாகிறது. இன்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் அந்த படகை போலத்தான். எதிர்பாராத நோய், குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம், பிள்ளைகளை பற்றிய கவலை, வேலை அல்லது எதிர்கால பயம் வருகிறது. அப்போது நாமும் அந்த சீடர்களைப் போல ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே காப்பாற்றும் என்று கதறுகிறோம், அழுகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? படகில் இயேசு இருக்கிறார். நம் வாழ்க்கை படகில் இயேசு நம்மோடுதான் இருக்கிறார். அதை நாம் உணர்வதில்லை. புயல் வந்தது உண்மைதான், ஆனால் இயேசு அவர்களை விட்டு விலகவில்லை. ஒரு சிறுமி இரவில் இடி மின்னலால் பயந்து அழுகிறாளாம். தன் தந்தையின் தாயின் அறைக்குள் ஓடிச் செல்கிறாள். புயல் நின்றுவிடவில்லை, இடியும் அமைதியாகவில்லை, மழையும் தொடர்ந்து பெய்கிறது. ஆனால் தந்தை தாயின் நடுவில் படுத்தவுடன் அவள் அமைதியாக தூங்கிவிடுகிறாள். ஏன்? புயல் நின்றுவிடவில்லை, ஆனால் தன்னை பாதுகாக்க அம்மாவும் அப்பாவும் இருபக்கமும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் சிறுவி அமைதியாக உறங்குகிறாள். அதே போல வாழ்க்கையின் புயல்கள் உடனே நின்றுவிடாமல் இருக்கலாம் நண்பர்களே. ஆனால் இயேசு நம்மோடு நம் வாழ்க்கை படகில்தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் எப்போதும் நம் மனதில் அமைதி இருக்கும், பயம் இருக்காது. உங்களுக்கான இன்றைய கேள்வி என்ன தெரியுமா? இப்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த புயல் வீசிக்கொண்டிருக்கிறது? உடல் நல பிரச்சனையா? குடும்ப வேதனையா? பொருளாதார சுமையா? மன அழுத்தமா? எந்த புயலாக இருந்தாலும் அதற்கண்டு அஞ்சாதீர்கள். இயேசு இருக்கிறார். ஏன் அஞ்சுகிறாய்? நான் உன்னோடுதானே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதற்கு ஏன் பயம்? பயம் வேண்டாம் நண்பர்களே. சந்தோஷமாக வாழ்க்கையை ஜெபத்தோடு எடுத்துச் செல்லுங்கள். இயேசு காப்பாற்றுவார். ஆபத்துக்கள் எதுவும் நமக்கு வராது. சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? ஆண்டவரே இயேசுவே, உமது நீதியின் பாதையில் எங்களை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் அல்ல. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவம் மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆம் இயேசுவே, நீர் வெறுக்கின்ற ஒரு காரியம் கூட எங்கள் மனதில் இருக்கக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சுத்தமான, தூய்மையுள்ள, நேர்மையுள்ள, கையூட்டு வாங்காத உழைக்கும் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து முன்னேற அருள் செய்யும். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுகிறீர். கொலை வெறியரை, வஞ்சகரை அருவருக்கின்றீர். இயேசுவே, எங்கள் நாவிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் பொய் வரக்கூடாதப்பா. அது எவ்வளவுதான் பயனுக்காக இருந்தாலும், அதனால் எங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைத்தாலும் பொய் பேச நாங்கள் துணியக்கூடாது. ஏனென்றால் பொய் நீ அருவருக்கும் காரியம் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. நாங்கள் பொய்யை பேசாமல் உண்மையை பேசி ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது அதனால் நாங்கள் இழப்பது எதுவுமில்லை. நீர் எங்களை இருமடங்கு ஆசிர்வதித்து நடத்துவீர் என்பதை விசுவசிக்கிறோம். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆம் இயேசுவே, ஒவ்வொரு நாளும் உம் திரு முன்னிலையில் வந்து ஜெபித்து அந்த நாளை துவங்க, ஜெபித்து அந்த நாள் படுக்கைக்கு செல்ல, தெவித்து வீட்டை விட்டு புறப்பட, ஜெபித்து பயணத்தை தொடங்க, ஜெபித்து அந்த நாள் வேலையை தொடங்க நாங்கள் ஞாபகமாய் இருக்க வேண்டும். ஜெபித்து நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது அதற்கான ஞானத்தை எங்களுக்கு தருவீர், அதற்கான அறிவை நீர் எங்களுக்கு தருவீர். மற்ற எல்லோரையும் விட சிறப்பாக அந்த வேலையை செய்ய எங்களுக்கு திறமை தருவீர், ஆளுமை தருவீர் இயேசுவே. ஜெபம் எங்களுக்கு வல்லமை தரும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும் இயேசுவே. படபடக்கும் காரியம் எப்போதும் சிறப்பாக செயல்படாது, மாறாக
ஜெபத்தோடு நாங்கள் துவங்கும் காரியம் எப்போதும் நன்மையில்தான் முடியும் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு எங்கள் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்தோடு தொடங்கி இயேசு என்னும் நாமத்தோடு பயணித்து இயேசு என்ற நாமத்தோடே முடிக்க அருள் செய்யும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.